அவரை பற்றி அறிமுகம் சார்ந்தவர்களை அடுத்த ஸ்ரீ சதாசிவம் சார் என்னுடைய ஆசிரியர். இங்கே இந்த ஆசிரியராக கடமையாற்றியவர். பின்னர் துறைகளில் பணிப்பாளராக இருந்து முடிவு பெற்றிருக்கின்ற ஒருவர். பாடசாலையோடு மிக நெருக்கமான உறவை பெறுபவர். அவ்வப்போது எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை வழங்குபவர். மைதானத்திலே அந்த மதிலை அமைத்து விட வேண்டும் என்று துணியாக்கி பிடித்து இப்பொழுது கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கத்தில் உருவாக்கி பதிலும் தாரை என்ற நம்பிக்கை சபையினருடைய நிதியுதவியோடு கட்டப்பட்டு மேலும் துணியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு முடிவடைந்த பின்னர் நிறுவனங்கள் ஒரு தடவை மைதானத்துக்கு வருகிறது. அந்த வேலையை பார்வையிட்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வேலையினுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும். விகுதி மேற்கு பக்கத்தில் ஒரு பகுதி பதிலும் தெற்கு பக்கத்தில் இன்னொரு பகுதி பதிலும் கட்டப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு நிதியை இங்கிருந்தாவது விட்டு அந்த வேலையை நாங்கள் பூர்ணப்படுத்த வேண்டும். வலயத்துறை மாகாணத்தில் எடுத்த அனுமதி கணித்தோடு நாங்கள் அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும். செய்து முடிக்காவிட்டால் 3 மோதல்களை நாங்கள் அனுமதிக்காக அறிய வேண்டியது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த பொதுச்சல் பெறுவதற்காக நாங்கள் செலவழிப்பட்ட காலம் மிக கூடிய காலம் செலவழிக்கிறோம். நாட்டில் இருக்கிற சுற்றுலா மக்கள் தான் செயல்பட வேண்டியிருக்கிறது. 3 மோதல்களை அழைப்பதற்காக நாங்கள் பருவகாரிகள் எங்கள் அந்த வேலையை பூர்ணப்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் விடயமாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த சொந்தவ கட்டணத்தை நாங்கள் குறிப்பிட்ட காலத்திலே பூர்த்தி செய்வதற்கு வலயத்தினுடைய கட்டிட மேற்பார்வை தொழில்நுட்ப அலுவலர்கள் எங்களுக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கிறார்கள். சனியாறு கிழமையில் கூட அந்த தொழில்நுட்ப இங்கே வரையிலிருந்து வேலை செய்கிறார்கள். அவர்களை சனியாறு கிழமையில் இங்கே அனுப்பி வைத்த விலைகள் பணிப்பாளர்களுக்கு இந்த இடத்தில் நான் நன்றிகளை குறிப்பிடுகிறேன். அடுத்தது இந்த கட்டடத்தை நாங்கள் விரைவாக பூர்த்தி செய்வதில் அத்திவரம் கூட்ட நாட்டிலிருந்து சிறப்பு விழா காலம் வரையும் 4 ஆசிரியர்கள் தங்களை உண்மையாக அர்ப்பணித்து வேலை செய்திருக்கிறார்கள். ஒருவர் திரு ஸ்ரீ அர்ச்சகன் சிறர்கள். அவர் அந்த காலத்தில் இருந்து பண்டிதர்கள் அதிபராக இருந்த காலத்தில் கட்டடங்கள் கட்டப்பட்ட காலம் நான் அந்த காலத்திலேயே ஆசிரியராக இருந்தவர் இருந்தனால் அவை நம்முடைய சொல்லிய வேண்டியதையும் அந்த கட்டடங்கள் கட்டும் போதெல்லாம் தன்னுடைய முழுமையான உழைப்பை அந்த கட்டடங்களுக்காக செலவழித்து வருகிறது. இப்பொழுது இந்த கட்டடத்திற்கும் மிக கூடுதலான அளவில் தன்னுடைய நேரத்திலே செலவு செய்திருக்கிறார். அடுத்து ராமகிருஷ்ணன் சார் அவரும் அப்படித்தான் இரவு பகலாக மேற்கொண்டு வெளியேற்றியிருக்கிறார். இந்த ராமகிருஷ்ணன் சார் இப்பொழுது 3 அதிபர் பயிற்சியை சிக்கிவிட்டு நேர்முகம் பயிற்சியும் தோன்றிவிட்டிருக்கிறார். அவர் இடமாற்றம் பெறக்கூடாது. தொடர்ந்து வெங்கல் பாடசாலையை அதிபராக அவருக்கு நியமனத்தை வழங்கி உதவ வேண்டும். அப்படி உதவுவதன் மூலம் இந்த பாடசாலையை இன்னும் வர வேலைகளை நாங்கள் செய்வதற்கு மிக உதவியாக இருக்கும் என்பது இந்த இடத்திலே நான் நிச்சயமாக வலிமை பணிப்பாளர்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். தன்னுடைய முழு வலிமையை பயன்படுத்தி ராமகிருஷ்ணன் சார் தொடர்ந்து வெங்கட பாடசாலையை கடமையாற்ற அனுமதிக்க வேண்டும். அடுத்தவர் திரு சுகந்தர் அவர்கள், அடுத்தது ஸ்தவகுமார் அவர்கள். இவர்கள் இருவரும் என்னுடைய மாணவர்கள். இங்கே அவர்கள் வேறு பாடசாலையை இடமாற்றம் பெற்று வருகின்ற போது அந்த காலப்பகுதியிலே ரவிச்சந்திரன் அவர்கள் வேலையை பணிப்பாளராக இருந்தவர். நான் அவருக்கு சொன்னேன், இதுவரையும் எங்கள் பாடசாலைக்கு தாருங்கள், நிறைய மாற்றங்களை நான் பாடசாலையை காண்டு கொண்டேன் சொன்னது போல அவர்கள் தன்னுடைய பாடங்களிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கடந்த காலங்களில் செய்து வருகிறார்கள். அதுபோல இந்த நேபாள் புதியான வேலைகளிலும் பாடசாலையில் எந்த வேலைகளிலும் முழுமையாக எனக்கு வலதுகரம் நெருகரமாக இருந்து வேலை செய்கிறார். அவருடைய சேவையை இந்த பாராட்டுகிறேன். இணைய ஆசிரியர்கள் அவ்வாறுதான் இன்றைய தினம் நடைபெற்ற நடன நிகழ்ச்சிகளில் கூட அந்த மாணவர்களை சிறப்பாக ஆசிரியர் செய்திருந்தார்கள். இந்த லீவு காலத்திலே எல்லாம் இந்த நடன ஆசிரியர்களும் சங்கீத ஆசிரியர்களும் வந்து இதற்காக கடுமையாக வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இடத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொன்னகவை கட்டடத்தை அமைப்பதற்கு கட்டிடக் கலைஞர்கள் அயராது பாடுபட்டிருக்கிறார்கள். கட்டிட வேலையிலிருந்து கூரை வேலையிலிருந்து சகல வேலைகளிலும் இந்த கட்டட கலைஞர்களுடைய பணி அளப்பெரியது. அடுத்தது இந்த வரைபடத்தை குறித்திருந்த தம்பி அதற்கு பிறகு கொஞ்சம் சாதாரண பொறியியலாளர்களில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தான் நடந்து வர வேண்டும் என்று சொன்னார். திருக்குமார் சொன்னபோது மிக விரைவாக அந்த படத்தை தந்தமைக்கு திருக்குமார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னகை அணியினர் இன்றைய தினம் புத்தகம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். ஞாபகார்த்தமாக தங்களுடைய அணியினுடைய பெயர்கள், தங்களை கற்பித்த ஆசிரியருடைய விவரங்கள், இந்த பாடசாலையில் இருக்கிற கட்டடங்கள் தொடர்பான விடயங்கள், இன்னொரு விடயங்கள் அந்த புத்தகத்தில் இடம்பெறும் நான் நினைக்கின்றேன். அவர்கள் சிறப்பாக அதை செய்திருக்கிறார்கள்.
நன்றி தெரிவிக்கிறேன். இன்றைய தினம் சிற்றுண்டி ஏற்பாடுகள், மதிய பகுதி ஏற்பாடுகள், கற்றல் உபகரணங்களையும் மாணவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இப்படியான நிகழ்ச்சிக்கு எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். பாடசாலை வயதான மதுபெண்ணி சொல்லியிருக்கிறேன். அடுத்தது கொழும்பு பழையமான சங்கத்தினுடைய தலைவர் திரு தேசியந்திரவண்ணன் அவர்கள் தன்னுடைய முக்கியமாக வடதகரை அவர்களும் முன்னதாக இருந்து சில மதியை அமைத்து தந்திருக்கிறார். அவருக்கு இந்த இடத்திலே நான் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொழும்பு பழையமான சங்கத்தை மீள உயிர் கொடுத்து அதை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு மாதங்களுக்கு முன்னதாக கொழும்பு பழையமான சங்கம் தன்னுடைய 25வது ஆண்டு நிறைவை கொண்டாடியது. அந்த காலம் சென்று வந்து மிக பிரபலமான மிக உயர் பதவியில் இருக்கின்றவர்கள் அழைத்து மிகச் சிறப்பான முறையில் கொழும்பு தமிழ் சங்கத்திலே அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார்கள். அவர்கள் மிக துடிப்போடு வேலை செய்கிறார்கள். பாடசாலைகளின் தேவைகள் தொடர்பாக நாங்கள் கொழும்பு பழையமான சங்கத்தை வழங்கியிருக்கிறோம். நாங்கள் எடுத்த வேண்டுகோள் ஏற்றுக்கொள்வார்கள் நம்புகிறோம். கனடா பழையமான சங்கம் தெரியும் பல்வேறுபட்ட உதவிகளை எங்களுக்கு வழங்கி வருகிறது. விளையாட்டுப் போட்டியை நடத்தல், பரிசை விழாவை நடத்தல் போன்றவற்றில் வெளியான அமைப்புகளையும் ட்ரஸ்ட் ஃபண்டுகளை நம்பிக்கை நிதியங்களை மேம்படுத்தி இருக்கிறார்கள். அவருக்கு கனடா பழையமான சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற கரக சிவகுமார் அவர்களை நன்றியோடு நான் கூறுகின்றேன். அடுத்தது சயம்பு சிலையை திருத்த வேண்டும் என்று சொல்லி கனடாவிலே வாழ்கின்ற தொழிலதிபர் மகாதவர்கள் ஒரு வகை படத்தை எங்களுக்கு அனுப்பி வைத்துவிட்டார். ஆனால் அந்த சயம்புடைய முகத்தை அப்படியே பிரதிபலிப்பதாக சிலை இருக்க வேண்டும். இந்த இடத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட இடர்பாடுகளை எதிர்கொள்கின்றோம். சிறப்பாக செய்யக்கூடிய சிப்பாசாரியை நாங்கள் தேடிக் கொண்டிருக்கின்றோம். தேடி கண்டுபிடிக்கவில்லை, முடியவில்லை. ஒருவர் முகத்தை ஒரு செய்திருந்தால் நான் முகம் படத்தில் இருக்கிற சாய்பாயாவுடைய முகம் வரவில்லை. இதனாலே நாங்கள் பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்நோக்கியிருக்கிறோம். சாதிக்கிறவர்களையும் சரியான சிம்மாசனத்தில் நாங்கள் கண்டுபிடித்து சைபு சிலையை நாங்கள் நிலப்பட்டிருக்கிறோம். அதில் இருக்கிற முகம் சாய்புடைய படத்தோடு ஒரு கொஞ்சம் ஒத்துவரையை தருவியை எல்லோருக்குமே தெரியும். மீள நாங்கள் அதை செய்து முடிக்க வேண்டியிருக்கிறது. மற்றும் பல பகுதிகளுக்கு பாடசாலைகள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. 73ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் எழுந்து வந்ததை கண்டவுடன் 74ஆம் ஆண்டில் பிறந்தவர்கள் துவங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் பாடசாலை தரம் அகலம் திறந்தே இருக்கிறார். அவர்கள் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் இடம் கொடுப்போம். இந்த 73ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் பாடசாலையில் அவர்களுடன் அவர்கள் பாடசாலையை கற்ற மாணவர் காலத்தில் இருப்பது போல மாறுகிறார். அவர்கள் பாடசாலையை கற்ற காலத்திலே 14-15 வயதுகளில் எப்படி ஓடியாடி இருந்தார்களோ அந்த துடியாட்டத்தை நான் நீட்டி முதலும் எல்லாம் பண்ணுவேன். அதுக்கு வகுப்புகளை போயிருந்து படிக்க வேண்டும் போல ஆசை இருக்கு. அவை கட்டிட்டு ஆசிரியர் சேர்ந்த சில குழந்தான் திருப்பி படிக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு. அப்ப அவைக்கு பாடசாலை விட்டு லீவ் பண்ணார்கள், வெயில போனார்கள், திருப்பி பாடசாலையில் அவர்களோட வகுப்புறையில் இருக்கணும், படிக்கணும், இப்படியான ஆசைகள் வருவது இயற்கை. அப்ப 74ஆம் ஆண்டு 75ஆம் ஆண்டு பிறந்த மாணவர்களும் அணியாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் எங்களை தாராளமாக அணுகலாம். எங்களுடைய சட்டத்திற்கு அமைவாகவும் சுற்றுச்சூழலுக்கு அமைவாகவும் அவர்கள் செயல்பட வேண்டும். அவர் செயல்படுவார்கள். எவ்வாறு இந்த 73ஆம் ஆண்டு அணியினர் நான் சொன்ன எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொண்டு எங்களோட முழுமையாக கைகோர்த்து நான் சொன்னதுக்கு இல்லாமல் எடுத்து செயல்பட்டார்களோ அவ்வாறே அவர்களுக்கு மேலே அணிகள் செயல்பட வேண்டும். இதன் மூலம் இந்த பாடசாலை பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும். பழைய நிலையிலிருந்து நான் கூறுவது இன்னைக்கு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னர், இடப்பெயர்வுக்கு முன்னர் இந்த பாடசாலை எவ்வளவு பொலிவோடு இயங்கினதோ அதே பொலிவோடு இந்த பாடசாலையை மீண்டும் காண நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்களுடைய ஆசை ஆகக்கூடாது. எங்களுடைய காலத்துக்குள்ளேயே நாங்கள் இந்த பாடசாலையை மீண்டும் புத்துயிர் பெற்று நடப்பதை விளங்குவதை நாங்கள்